சட்டு புட்டு பேசிட்டா சந்தோஷமா கைய நினைக்கலாமே. சம்மந்தி விட்டுக்க, நீங்க தான் ஆரம்பிக்கணும். பொதுவா சீர் செய்யறத பத்தி பொம்பளை பேசுங்க. அதுலயும் நம்ம வீட்டுல பாருங்க, நான் சோறுங்கணும்னா கூட என் பொண்டாட்டி கேட்க வேண்டியதா இருக்கு. நீங்க மட்டுமா? எல்லா ஆம்பளைங்க நிலைமையும் அப்படித்தான். நாமெல்லாம் 4 முழம் 8 முழம்னு வேட்டி கட்டுறோம். அவங்க எல்லாம் 8 கஜம் 9 கஜம்னு கஜக்கணக்கில சேலையை கட்டுறாங்க. சில விஷயத்துல மட்டும்தான் ஆம்பளைங்க மேல இருக்கிறாங்க. பாக்கி எல்லாத்தையும் அவங்கதான். சரி சரி, விகடம் பேசி என்ன பையன், விஷயத்துக்கு வருவோம். சரி மாப்பிள்ள வீட்டுக்காரம்மா, நீங்க பொண்ணு வீட்டுல இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? இதுல புதுசா பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஏற்கனவே தரகர் மூலமா பேசின பேச்சுதான். 30 பவுன் நகை போட்டுருங்க, 30,000 ரூபாய் ரொக்கமா கொடுத்துருங்க, அவ்வளவுதான். ஏன் என்ன பண்ணலாம்? அவங்க கேட்க வேண்டியதை கேட்டாச்சு. நீங்க எப்படி ஏதாவது கூட்டி குறைச்சு பேச போறீங்களா? இல்ல ஒரே பொண்ணாச்சே போனா போகுதுன்னு ஒத்துக்கிட்டு போட்டுறீங்களா? பேசிக்கிட்டு இருங்க, வந்துடுறேன். யோ உள்ளவையா. நான் உங்ககிட்ட என்ன சொன்ன, நீ என்னையா செஞ்சு வச்சிருக்க? என் மரியாதையை கெட்டும் போல இருக்கையா? பெருசா ஒண்ணும் வித்தியாசம் இல்லைங்க, பேசி சரி பண்ணிக்கலாம். என்னத்தையா பேசி சரி பண்றது? 30 பொண்ணு உங்ககிட்ட பேசினதெல்லாம் அவங்க சொல்றாங்க, அதை நீ என்கிட்ட சொன்னியா? இப்ப நான் எங்க போய் சரி நடைய. என்ன பெருசா ஒண்ணும் இல்ல, சீரு கொஞ்சம் எச்சா இருக்கேன்னு சொன்னாரு, எல்லாம் பேசி சரி பண்ணிக்கலாம்னு சொன்னேன். சீர்னு சொன்ன உடனே முக சிறுகைப்பட்டது சரியா தான் போச்சு. என்ன பாருங்க, கணக்கம்பட்டிக்காரங்க எப்பவுமே வெட்டு 1 துண்டு 2 தான் பேசுவோம். நாங்க கேக்குறத கொடுத்தா கொடுங்க, இல்ல வேற இடம் பாத்துக்கிறோம். ஏன் சரி இத பாருங்க, 2 சிறுசுகளை சேர்த்து வைக்கிறதுக்காக பெருசுகள் நாம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். அதை அனுசரிச்சு வார்த்தைகள் வந்தா நல்லா இருக்கும். அவங்க பேர்ல இந்த தப்பும் இல்ல. 15 பவுன் நகையும் கொண்டு விட்டாரு. அது சரிங்க, தரகர்னா அப்படித்தான் எதையாவது சொல்லிக்கிட்டு சரி பண்ணத்தான் பாப்பாங்க. அது சரி, இப்ப சீர்ல ஒண்ணும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் வந்துடலீங்களே. நீங்க கொஞ்சம் ஏறி வாங்க, அவங்க கொஞ்சம் இறங்கி வந்தாங்கன்னா சரியா போயிடுது. 15 சொன்னேன். வேணும்னா 20 பவுன் நகையும் 20,000 ரூபாய் பணமும் கொடுத்துறேன். நீங்க என்ன பிச்சையா போடுறீங்க? சம்பந்தி அம்மா, இப்படி புடிச்ச புடியிலேயே இருந்தா எப்படி? அவங்க தான் ஏறி வந்துட்டாங்களே, நீங்க கொஞ்சம் இறங்கி வரக்கூடாதா? இத பாருங்க, ஏறி இறங்குறதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் கிடையாது. இங்க விட்ட அங்க விட்ட இங்கன்னு எங்களுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்கு. நாங்க கேக்குறத அவங்க கொடுக்க முடியுமா முடியாதாங்கிறதுக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். ரொம்பவும் கராரா பேசுனா. இத பாருங்க, 20 பவுனுக்கு நான் ஒத்துக்கிட்டதே இருக்கிற பூமியில பாதியை வித்துலாங்கிற முடிவுல தான். வேணும்னா முழுசாவே வித்துறேன். ஆனா அப்ப கூட நீங்க நினைக்கிற அளவுக்கு வராது. ஒரு 5 பவுன் குறையும். பெரிய மனசு வச்சீங்கன்னா தட்ட மாத்திக்கலாம். மரப்புக்கே இடம் இல்ல, மச்சு வீட்டுக்கு ஆசைப்பட்ட கதையா இருக்குது. இப்பவே அதை விக்கிறேன் இதை விக்கிறேன்னு சொன்னா நாளைக்கு பொண்ணு அனுப்பிச்சிட்டு சோத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க போல இருக்க. பேசுங்கம்மா. எங்க மாமா மானஸ்தனாகும். ஒரு பொம்பளை கிட்ட இவ்வளவு வார்த்தை கேட்டுக்கிட்டு பொறுமையா உட்கார்ந்து இருக்காங்கன்னா அதுக்காக எது வேணாலும் பேசலாம் அர்த்தமா? உங்க பையன் லட்சணத்துக்கு 25 பவுனே எச்சு. தாயா வக்காலத்து 2 அணா உப்பு வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தண்டூரா போட்டான். கட்டையா ஒற்றை குச்சி மாதிரி ஒரு பொண்ணை பெத்து வச்சுக்கிட்டு ரொம்ப லட்சணம். பாரு, என் கூட்டு சம்மந்தம் பிடிக்கணும்னா மறுவாதை எழுதிட்டு போயிடும். அனாவசியமா எங்க பொண்ணை பத்தி ஏதாச்சும் பேசுறேன், அப்புறம் அதிகமாயிடும். என்ன வெள்ளமண்டி வரைக்கும் போறேன். பஞ்சாயத்துக்காரன் கொண்டு ஆள் விட்டேன். வணக்கம். உள்ள வாங்க. உட்காருங்க. மாமா, சாது பீடி கிடைக்கல, ஜே பீடி தான் மாமா கிடைச்சது. ஏய், காப்பி தண்ணி வை. அடடே வாங்க மாப்பிள, வீட்ல எல்லாம் சௌக்கியம் தானே? 5:30 மணிக்காருக்கா வந்தீங்க? பேசிட்டு இருக்கறோம்ல, போ அந்த பக்கம். மாப்பிள வந்திருக்காருல்ல? சொல்றது காதுல இல்ல, போ.
7 மணிக்கு பஞ்சாயத்துக்கு வரதா சொல்லிருக்கிறேன். சொல்ல வந்ததை சுருக்கமா சொன்னா நல்லா இருக்கும். அப்பா கிட்டையும் சித்தி கிட்டையும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அப்பா ஒத்து வந்தா கூட சித்தி தான் அனாவசியமா பிடிவாதம் பிடிக்கிறாங்க. உங்க அப்பனாத்தா சங்கதியை தான் நேத்தே தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க வந்த விவரத்தை மட்டும் சொன்னா போதும். மங்களத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 5 பவுனுக்காக இந்த கல்யாணம் நிக்க வேண்டாம். இதுல 10,000 ரூபாய் இருக்கு. அந்த 5 பவுனை நீங்க போடுறதா ஒத்துக்கிட்டு தயவு செய்து எங்க கல்யாணத்தை எப்படியாவது நல்லபடியா நடத்துவீங்க. வாங்கிக்கோங்க. உங்க அப்பனும் ஆத்தாள என்ன வார்த்தையில தான் பிச்சைக்காரன்னு சொன்னாங்க. ஆனா நீ அதை செய்கையிலேயே காட்ட வந்திருக்கல. ஐயோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டீங்க. தப்பு ரைட்டு. எங்க மாமனுக்கு நான் 10,000 ரூபாய்க்கு வக்கீல நினைச்சிட்டியா? உங்க யோகிதை சரியில்லை, அதனால மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்ப சரின்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும். என் வீடு நிலம் எல்லாத்தையும் வித்து கொண்டு வந்து 10,000 ரூபாய் அவர் கால்ல போட மாட்டேன். ஏன் மாமா? இந்த பிரச்சனையை நாங்க பேசிக்கிறோம். நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? சும்மா இருக்கிறதா? என்னய்யா? என்ன? இதை பாருப்பா, உன் பேச்சை கேட்டுட்டு நான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சா நாளைக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்க அப்பன் திருடி தாண்டி உன்னை இந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சான்னு என் பொண்ணை பார்த்து பேசுவாங்க. அதை கேட்டுட்டு அவன் நாண்டுகிட்டு சாகணுமா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காதுங்க. வேணா கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் மங்களமும் தனியா ஒரு வீடு பார்த்து இருந்துக்கிறோம். இதெல்லாம் வயசுல பேசுற பேச்சு தம்பி. வெள்ளாமைக்கு ஒத்துவரவா போகுது. செய்யற சீரை விட சேர்ற இடம் சரியில்லைங்கிறதா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க காப்பி சாப்பிட்டு கிளம்புங்க. தயவு செஞ்சு அவசரப்பட்டு முடிவு பண்ணாதீங்க. மங்களமும் என் மேல உசிரியே வச்சிருக்கு. வேடிக்கையா இருக்கு தம்பி நீங்க சொல்றது. பார்க்க வர்றவெல்லாம் பரிசும் போடுறவன் நினைக்கிற அளவுக்கு என் பொண்ணு ஒன்றும் பைத்தியம் இல்லை. வீட்டுக்கு வீடு எத்தனையோ மாப்பிள்ளைங்க வந்து போறாங்க. எனக்கு வந்த முதல் மாப்பிள்ளை நீங்க நினைச்சுக்கிறேன். எனக்கு பஞ்சாயத்துக்கு நேரமாச்சு. நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க. எங்க அப்பா ரொம்ப பிடிவாதம் பிடிச்சவரு. இனிமே நிச்சயமா அவரு மனசு மாத்திக்க மாட்டாரு. நீங்க வேற யாராச்சும் ஒரு பொண்ணை பார்த்து கண்ணால கட்டிக்கிட்டு நல்லபடியா இருங்க. வேற ஒரு பொண்ணை பார்க்க எனக்கு தெரியாதாடி? நீ சொல்லியா வேற பொண்ணை பார்க்கணும்? பெருசா உங்க ஒப்பங்கிறிய ஒப்பனை கேட்டா முதல் தோப்புக்குள்ள வந்த. நான் உன்னை பொண்ணு பார்க்க வரல. உங்க ஒப்பன் தான் புரோக்கர் மூலமா என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சான். அன்னைக்கு என்னமோ பெருசா அழுதிய 5 பவுனுக்காக என்ன விட்டுறாதீங்கன்னு உங்க மேல உசிரியே வச்சிருக்கேன். உன்னை பாக்குறதுக்காக டெய்லி 18 மைல் சைக்கிள் எடுத்துட்டு வந்தேன். என்ன எவ்வளவு பைத்தியக்காரன் நினைச்சிருந்தா வேற பொண்ணை கல்யாணம் பண்ணி சொல்லுவ நீ. இங்க பாருமா. சரி, தப்பு. எந்திரிமா. அழாத ப்ளீஸ். சரி, இனிமே அடிக்க மாட்டேன். இங்க பாரு, அப்பா பிடிவாதமா இருந்தா பரவாயில்ல. நம்ம ஏதாவது ஒரு கோயில் வச்சு கல்யாணம் பண்ணலாம். நான் வர மாட்டேன். எங்க அப்பனுக்கு அதெல்லாம் பிடிக்காது. இப்ப நான் எல்லாம் வீட்டு விட்டு வரது இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் சரியா போகும். இல்ல, எங்க அப்பனை தவிர நான் எங்கேயும் வர மாட்டேன். சும்மா உங்க அப்பனே பேசிட்டீங்க. உனக்கு நான் வேணுமா உங்க அப்பா வேணுமா? எனக்கு எங்க அப்பனாத்தா தான் வேணும். அப்ப நான் உனக்கு வேண்டியது இல்லையா? இல்ல, எனக்கு எங்க அப்பனாத்தா தான் வேணும். அவங்கள மீறி நான் வீட்டை விட்டு வர மாட்டேன். அப்படி வந்தா எங்க அப்பா மான மரியாதை எல்லாம் போயிடும். இனிமே மூஞ்சிலே முடிச்சாத. உங்க அப்பா அவனை கல்யாணம் பண்ணி சொன்னா அவனையே கல்யாணம் பண்ணிட்டு எக்கேடே கட்டு போ. கடைசியா சொல்றேன், நாளை காலையில 10 மணிக்கு வர்றேன். நானா உங்க அப்பா முடிவு பண்ணுவேன். நான் வேணா இந்த தோப்புக்குள்ளவா இல்ல உங்க அப்பா தானே வீட்டோட இருக்கிறேன்.
கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றவன் தோளில் துஞ்சியதோ சங்கிலி மின்னும் பைங்கிளி தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றவன் தோளில் துஞ்சியதோ ஒரு தங்கச் சங்கிலி மின்னும் பைங்கிளி தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றவன் தோளில் துஞ்சியதோ மலர் மாலை தலையணையாய் சுகமே பொதுவாய் ஒருவாய் அமுதம் மெதுவாய் பருகியபடி தங்கச் சங்கிலி மின்னும் பைங்கிளி தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றவன் தோளில் துஞ்சியதோ காவல் நூறு மீறி காதல் செய்யும் தேவி காவல் நூறு மீறி காதல் செய்யும் தேவி உன் சேலையில் பூவேலைகள் உன் மேனியில் பூஞ்சோலைகள் உன் சேவேலைகள் உன் மேனியில் பூஞ்சோலைகள் அந்திப் பூவிரியும் அதன் அதிசயம் சந்தித்தால் தெரியும் இவளின் கனவு தனியும் வரையில் விடியாது திருமகள் இரவுகள் தங்கச் சங்கிலி மின்னும் பைங்கிளி தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றவன் தோளில் துஞ்சியதோ தன்னோடுதான் போராடினாள் வேர்வைகளில் நீராடினாள் அன்பே ஆடை கொடு என அனுதினம் அள்ளிச் சூடிவிடு இதழில் இதழால் கடிதம் எழுது ஒரு பேதை உறங்கிடம் அடி கொடு தங்கச் சங்கிலி மின்னும் பைங்கிளி தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றவன் தோளில் துஞ்சியதோ மலர் மாலை தலையணையாய் சுகமே பொதுவாய் ஒருவாய் அமுதம் மெதுவாய் பருகியபடி தங்கச் சங்கிலி மின்னும் பைங்கிளி தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றவன் தோளில் துஞ்சியதோ